உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் நானே மலருவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே சூரியனை பார்த்த உடனே தாமரை மலர தொடங்கிருச்சு. ஒருத்தர் செத்து போயிட்டாரு அப்படின்னாக்க அவர் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா அநியாயங்களையும் புனிதப்படுத்திடுறது. இதுதான் காலம் காலமாக நம்ம திராவிடியன்ஸ் அப்படிங்கிறவங்க பண்ணுறது. அவன் பண்ண தப்பு யாராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நபரை நாம் சொல்லலை, யார் தப்பு பண்ணாலும் சரி, இறந்தவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க. இறந்தவங்களை பற்றி பேசக்கூடாது, சூப்பர், ஏற்றுக்கிறோம், நியாயமாக கூட பற்றுருவோம். இறந்தவங்களுக்கு எதுக்கே அப்புறம் புகழாரம் வேறு, ஏதோ இறந்த அன்னைக்கு இரங்கல் வாசிங்க போனீங்க வந்தீங்கன்னா அதோட முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. இப்போ நான் என்ன பேச வரேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். திராவிட மாடல், திராவிடியன் ஸ்டாக், பாசிச பாஜகவை கரன்னு அறுத்து தள்ளிடுவோம் நாங்கள் வந்தோம்னா. இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க பண்ணுறது ரொம்ப அநியாயம். பாசிசவாதிகள் அப்படியே முஷ்டியெல்லாம் முறுக்கி காட்டுவாங்க நம்ம திராவிடியன் ஸ்டாக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு வச்சிங்களேன், சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து இவங்களே சங்கியாக மாறிடுவாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கல. நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மட்டையாக மடங்கி போய் சாஞ்சி கிடக்காருன்னு கிடையாது, அவங்க அப்பாரு காலத்திலேருந்தே அப்படி தான். நரேந்திர மோடி மிக மிக நல்லவர். யார் சொன்னது? திரு கருணாநிதி அவர்கள். அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கிட்ட, ஐயோ ஒரு சிறந்த பிரதமர் வாஜ்பாய், இவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ கூட்டணி விட்டு விலகிட்டாங்களா, காங்கிரஸ் கூட போயிடுறது, ஆட்சி அமைக்கிறது. ஆட்சி அமைச்சு அங்கே போயிட்டு நல்லா காங்கிரஸ், நல்லா இருந்த காங்கிரஸையும் நாசமாக்கி விட்டு இன்றைக்கி ஒரு ராகுல் காந்தியை தெருவில் நிப்பாட்டி வச்சதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது நம்ம திராவிட மாடல் தான். இப்போ இந்த திராவிட மாடல் பாசிசத்தை நாங்கள் அறுத்து தள்ளாமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் டீ குடிக்கிறது என்ன, கருணாநிதி அவர்களோட நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் அழைக்கிறது என்ன, அங்கே கருணாநிதியோட அந்த நினைவிடத்தில் போயிட்டு அண்ணாமலையை உள்ளே கூப்பிடுறாங்க. நான் சத்தியமாக நினச்சி பார்த்தேங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். அண்ணாமலையை ராஜ்நாத் சிங் உள்ளே கூப்பிட்றாரு. அண்ணாமலை கொஞ்சம் அப்படியே தயங்கி கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறாரு. உடனே நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. மறுபடியும் அண்ணாமலை உள்ளே நிற்கிறாரு. இப்போ யாரை தெரியுமா சத்தியமாக நான் நினச்சி பார்த்தேன், அண்ணாமலை தோற்ற உடனே ஆட்டை கொண்டு ரோட்டில் வெட்டினாம பார்த்தீங்களா ஒரு உடன்பிறப்பு, அவனை தான் நினச்சி பார்த்தேன். அட பாவி, உனக்கு தாண்டா 10,000 5,000 ஆடு நட்டோம், கறி விட்டு தின்னுருப்பீங்க, அது வேறு விஷயம். அது எவன் வீட்டு ஆடோ தெரில, ஊப்பி வெட்டினது அவன் ஆடா இல்லை எங்கேயாவது பட்டியல் கிடந்த எடுத்தாந்து வெட்டினாவலான்னு வேற தெரியல. ஏன்னா நம்ம உடன்பிறப்புகளோட மாடலே அப்படி தான். எப்போ ஒரு ஆட்டோட உயிர் போனது தான் மிச்சம். இப்போ இவங்க ஜாயிண்ட் ஆகிட்டாங்களே, நீங்களாம் மூஞ்சை எங்கடா வச்சுக்குவீங்க? இப்போ கடந்த ஆட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட 100ஆண்டு விழா வந்தது. அப்போ அந்த நாணயத்தை யார் வெளியிட்டா? புரட்சி தலைவரோட நாணயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார். நீ அது மாதிரி வெளியிட்டு போக வேண்டியதானே? இல்லைன்னா இந்தியாவோட வருங்காலம், இந்தியாவோட எதிர்காலம், இந்தியாவோட எல்லா காலமும் ராகுல் காந்தி அவர் வந்தாதான் இந்த நாட்டை அப்படியே தூக்கி பெரட்டி நிப்பாட்டி அறுத்து தள்ளி எல்லாம் சொன்னீங்கல்ல, அவரை கூப்பிட்டு வெளியிட வச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு இங்கேருந்து நீங்கள் போகிறீங்க? பிகாஸ் யூ ஆர் த ரியல் சங்கி. அவங்க சங்கி காவி சங்கி, இவங்க கருப்பு சங்கி. ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு அப்படிங்கிறது இப்போ மறுபடியும் பூர்வாயிட்டே இருக்கா இல்லையா? கருணாநிதி அவர்களே ஒரு சங்கி தான், அவர் கூட்டணி வச்சு இல்லையா பிஜேபி கூட. இன்னைக்கு திமுக ஆட்சியை எடுத்து எவனாவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டானா போதும், இப்போடா சங்கி அப்படின்றது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது? இப்போ ஸ்டாலின் சங்கியா, உதயநிதி சங்கியா, அதில் கலந்துக்கிட்ட எல்லாரும் சங்கியா? சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க. இப்போ போய் உதயநிதி கேட்கணும், என்னப்பா நீ பட்டுக்க ராஜ்நாத் சிங்கெல்லாம் கூப்பிட்ற, ராகுல் காந்தியை கூப்பிடக்கூடாதாப்பா அப்படின்னு போய் கேளுங்கப்பா. உதயநிதி அவர்கள் பாசிசத்தையும் சனாதனத்தையும் வேறு இருக்கிறவராக இருந்தால் போய் கேட்டிருக்கணும், ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடலை அப்படின்னு. சொல்லுங்கள் டாடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? ஏன்னா இவங்க எல்லாமே டீலிங், கள்ள கூட்டணி, கள்ள உறவு. எவனாவது ஒருத்தன் திமுக எடுத்து பேசிட்டா அவன் பிஜேபியோட பி டீம் அப்படின்றது. இப்போ தெரிஞ்சுதா யார் பி டீம்னு? ரியல் பி டீம் திமுக தான். எல்லாமே அண்டர் டீலிங்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்க, வேணா அடுத்தடுத்து திமுகவுக்கு நல்லது நடக்கும். இனிமேல் இடி ரைடே வராது, செந்தில் பாலாஜி வெளியே வருவார். எல்லாம் டீ பார்ட்டி டீலிங். இதில் கூச்சமே இல்லாத ஆட்கள் யார் தெரியுமா? நம்ம கூட்டணி கொத்தடிமைகள் தான்.
உடன்பிறப்புகளை விட்டுருங்க, அவன் கட்சி, அவனுக்கு 200 வருது, என்ன இழையோ பண்ணிட்டு போகிறான், சரி 200 வருமானத்துக்காக பண்ணுறான் அப்படின்னு விட்டுருவோம். இந்த கூட்டணி கொத்தடிமைகள் இருக்கானுங்களே, தனக்கு ஒரு கட்சி இருக்குங்கிறதே மறந்துட்டாங்க. மொத்த கூட்டணிக்குமே இப்போ ஸ்டாலின் தலைவர் அப்படின்னா தான் கட்சிக்கும் தலைவர்னு நினச்சிக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்கார்ல, இவர் தான் பாசிசத்தை அடியோடு இருக்கிறவர், வேற தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 2000-3000 வருஷத்தில் தேடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருப்பார். இப்போ தேடிக்கிட்டு இருக்கார், சர்ச்சிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இவ்வளோ அமளி தும்மளி நடக்குது, எவன்டா இங்கே ஒருத்தன் டம்மியாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி இவங்க டீ பார்ட்டிக்கு போகிறாங்க. டீ பார்ட்டியை கூட்டணி கட்சி எதுக்குது, நானே வெளியீட்டு விழாவுக்கு போகிறாங்க, ராஜ்நாத் சிங் வராரு, வாயவே திறக்கிறதில்ல. இங்கே ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் பிறந்த நாள் விழாவில் இவருக்கு பூ போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே திருமாவளவன் வயசுக்கு வந்துட்டாரு, சடங்கு சுற்றுறாங்கன்னு தான் நினச்சேன். நீங்கள் வேணால் பாருங்கள், அது அப்படி தான் இருந்தது. இதில் இந்த வாடகை வாய்தாரர்கள் இருக்கானுங்கள்ல, விடுதலை சிறுத்தைக்கும் ஒரு பெரிய வாடகை டீமே இருக்குது, ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. நீங்கள் இந்த யூடியூப்பில் பெருசாக மூஞ்சி வெளியில் தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இந்த சர்ச்சைக்குரிய கருத்து எதுக்கு எடுத்தாலும் பிஜேபியை கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களோட ஆதரவாளர்கள் தான். நம்ம யூடியூப் ரூட்டஸ் எடுத்துங்க, கரிகாலன் எடுத்துங்க, ஜீவா டுடே எடுத்துங்க, இவனுங்க எல்லாமே திருமாவளவனோட ஆதரவாளர்கள் தான். ஸ்ட்ரெயிட்டாக பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டானுங்க. இந்த நாணய வெளியீட்டு விழாவில் பிஜேபியோட இப்படி நெருங்கிக்கிட்டு இருக்காங்களே, இப்படி ராகுல் காந்தி அனாதையா அம்போன்னு விட்டுட்டாங்களே, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூட கூப்பிடலையே அப்படின்னு யாருமே கேட்கல. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. அதில் அந்த யூடியூப் ரூட்டஸ்னு ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க, மைக் அப்படி மேலே இருக்கு, அப்படி எட்டி நின்றுட்டு, என் தலைவன் இருக்கின்ற மேடையிலே மைக் கூட தலை குனியாது. உடனே சூப்பரா 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 சூப்பரா. அடுத்த செகண்ட் எவ்வளோ நேரம் இப்படியே நிற்கிறது, அவனே மைக்கு கீழே, என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் தலைவர் இருக்காரு, மைக்கு கீழே குனியாயிடுதுன்னீங்க, இப்போ நீங்களே குனிய வைக்கிறீங்களேடா, நீங்களே குனிய வைக்கிறீங்களேடா அப்படிங்கிற வார்த்தை நான் சாதாரணமாக தான் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்படி ஒரு புகழாரம் சுட்டுறது, எழுச்சி தமிழர் பாசிச பிஜேபி அறுத்துருவார், இப்படி தான் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் எல்லாரும் அவருக்கு புகழாரம் சூட்டினாங்க. உண்மையிலேயே அவர் அறுத்து தள்ளுறவராக இருந்தால் இன்றைக்கி திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதிமுககாரன் பிஜேபி கூட நெருங்கி இருந்தான் ஆட்சி செய்யும் போது அப்படின்னா, அப்போ அவன் கூட்டணி கட்சி, நீ எதிர்கட்சிப்பா, நீ தான் சித்தாந்த ரீதியாகவே அவனுக்கு எதிரியாச்சேப்பா, நீ தான் பாசிசத்தை அறுத்து தள்ளக்கூடிய அருவாலோட சுற்றுற ஆளாச்சேப்பா, உனக்கு என்னப்பா இப்போ கூட்டணி வேண்டி கிடக்கு? இப்போ என்ன இவ்வளோ நெருக்கம் கேளுங்க. ஆட்சி ரீதியாக நாங்கள் மத்திய அரசோட இணக்கமாக போகிறோம், கட்சி ரீதியாக நாங்கள் இது போனோம். ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டீ பார்ட்டி ஆளுநர் வச்சப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், திமுக தலைவர் ஸ்டாலின் டீ பார்ட்டிக்கு போகல, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் டீ பார்ட்டிக்கு போனார். எப்படி 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 அதாவது திமுக தலைவர் விக்கு வச்ச பொம்மை மாதிரி அழகாக இருப்பார், தமிழக முதல்வர் பொம்மைக்கே விக்கு வச்ச மாதிரி இருப்பார், அதனால தான் அவரை பொம்மை முதல்வர் அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவர் திமுக தலைவராக போகலையாம், தமிழக முதலமைச்சராக போனாராம். சரி, தமிழக முதலமைச்சருங்கிற கடமையை நீங்கள் தவறவே மாட்டீங்கல்ல, எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சங்கின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஆளுநரையே கடமை தவறக்கூடாதுங்கிறதுக்காக போனீங்கல்ல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் கடமை தவறாமல் நீங்கள் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்கள் போகல? அங்கே ஏன் கடமையை தவறுனீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி தரல, திமுக தலைவராக நீங்கள் எதிர்த்துட்டீங்க, முதலமைச்சராக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கணும்ல, அப்பயாப்பா போல. மேட்ரு அதெல்லாம் கிடையாது, இவங்க டீலிங் ஆகிப்போச்சு, வேறு வழி இல்லை. இவங்களுடைய குடிமையை பூரா அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சு உரித்து உச்சா வச்சு நெஞ்சை கிழிச்சு ஸ்டண்டு வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. அந்த ஆள்கிட்ட என்னென்ன வாங்கினாங்களோ விசாரணை நடந்துச்சோ அது தெரியல. என்னமோ ஒரு குடுமை, ஆனால் இவங்களோட குடுமை அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. அதுதான் போய் சரணாகதி அடைஞ்சு கிடக்குறாங்க. ஆளுநர்கிட்ட போகிறது என்ன, அண்ணாமலையை கூப்பிடுறது என்ன, அடாடாடாடாடா. அதுதான் நீ சூரியன் நான் தாமரை, அந்த பாட்டு இவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகுது. ஐயோயோயோயோ, என்ன அநியாயம்! பேசுறது பூரா பாசிச எதிர்ப்பு, ஆனால் பண்ணுறது பூரா கள்ள கூட்டணி. அரசியலில் கூட்டணி இருக்கிறது ஓகே, ஆனால் கள்ள கூட்டணி அங்கே இருக்குது. இதில் இந்த ஒரிஜினல் கூட்டணி இருக்காங்கல்ல, இந்த உண்டியல்ஸ், பிளாக் ஷர்ட்ஸ், நம்ம திருமாஸ், இந்த பாய்ங்க, அவங்க தான் இருக்கிறதுலையே பாவங்கப்பா. இஸ்லாமிய மதம் சார்ந்து கட்சி வச்சுருக்காங்க இல்லைங்களா, இந்த முஸ்லீம் லீக், ஜவாஹர் இல்லா, இந்த ஏகப்பட்ட கட்சி இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுடைய குடும்பம் தான் பாவம்.
2-3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வகுப்பு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்றோம் தீர்த்துறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அங்கேயே போய் உட்காந்து டீ குடிக்கிறேன், அடுத்த நாள் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னா பாவம் இல்லை இந்த பாய்மாருங்க. காலங்காலமாக ஓட்டு உங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி பேரை சொல்லி 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 அவங்க ஓட்டை வாங்கிக்கிறீங்க. இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ போயிட்டு போயிருங்க, இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்க, அப்படியே தோல்லுக்கு பாய் கோச்சிக்காத பாய், இப்படிலாம் இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் பாயின்ட்டுருவாங்க. அவங்களுக்கும் சரி சரி பிஜேபி எதுக்கிறதுக்காக தான் கூட்டணி சேர்ந்துருக்காங்க போல இருக்கு. இருந்தாலும் எப்படி கேட்டுருவோம், ஏங்க நீங்கள் பிஜேபி எதுக்குறீங்க, அப்புறம் ஏங்க அவங்களோடய போய் உட்காந்து குலையிறீங்கன்னு. நம்ம கூட சேர்ந்த பிறகு அவன் உருப்படாக போகிறான். நம்ம கூட பிஜேபி சேர்ந்துட்டான்ல, இனிமேல் அவன் விளங்குவானா? அப்படி அந்த ரூட்டில் நாங்கள் பிஜேபி அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. ஓ அப்படியா, இவங்க கூட சேர்ந்தால் அவன் உருப்பட மாட்டான், ஓ நம்மளும் இவங்களுக்கு ஓட்டு போடுறதால தான் இத்தனை காலம் உருப்படாமல் இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்கு வந்துட்டாலே போதும். கண்டிப்பாக இதன் பிறகு நல்லாயிருக்கும், எந்த விதமான மாற்றமும் இல்லை. எப்போதுமே திரு கருணாநிதி அவர்களில் தொடங்கி ஸ்டாலின் அவர்களில் தொடங்கி உதயநிதியில் தொடங்கி ஒட்டுமொத்த திராவிட கூட்டமுமே சங்கிகள் தான் அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரமாகவே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு.